பூமியில பிறந்து செவ்வாய் கிரகத்துல இறந்து போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனரான இலான் மஸ்குக்கு விண்ண தாண்டிய அளவு கடந்த காதல் செவ்வாய் கிரகத்து மேல. பூமியில மரத்தை வளர்க்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் மஸ்குக்கு போர் அடிச்சிருச்சு போல. அவரோட ஆரம்ப கால ஆசை என்ன தெரியுமா? செவ்வாய் கிரகத்துல ஒரு ரோஜா செடி வளர்க்கணும் அப்படிங்கிறது. அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. இன்டர் பிளானட்டரி லைஃப், அதாவது பூமியில இருக்கிறது போலவே வீடுகள் கட்டி சகல வசதிகளோட மனிதர்களை செவ்வாய் கிரகத்துல குடியேற்றணும் அப்படிங்கிறது தான். ஆனா இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. செவ்வாய் கிரகம் பூமியை விட ரொம்ப சின்னது. எவ்வளோ சின்னதுன்னா ஒரு பூமி 6.5 செவ்வாய் கிரகங்களுக்கு சமம். இப்ப நீங்க பூமியை உடைச்சிங்கன்னா அதுக்குள்ள 6.5 செவ்வாய் கிரகங்களை உள்ள ஃபிட் பண்ண முடியும். இன்னொன்னு, இங்க இருக்கிறது போல அங்க ஈர்ப்பு விசை இருக்காது. ஈர்ப்பு விசை ரொம்ப கம்மி. பூமியோட கம்பேர் பண்றப்போ வெறும் 38% ஈர்ப்பு விசை மட்டும்தான் செவ்வாய் கிரகத்துல இருக்கு. ஆனா ரெண்டுமே பாறைக்கோள்கள், ரெண்டுலயுமே மேற்பரப்புல அயன் ரிச் ராக்ஸ் இருக்கு. ஆனா செவ்வாய் கிரகத்தை நம்ம ரெட் பிளானட்னு சொல்றோம். ஏன்னா செவ்வாயில துருப்பிடிச்ச நிறத்துல இருக்கக்கூடிய இரும்பு தாதுக்களும் பழுப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பாலைவனங்களும் மிகுந்து காணப்படுறதால அது செக்கச்செவேல்னு இருக்கு பாக்கிறதுக்கு. அங்கேயும் பூமியை போலவே மலைகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா பூமியை விட உயரமான மலைகள். செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய மிக உயரமான மலைக்கு பேரு ஒலிம்பஸ் மோன்ஸ். அந்த மலை எவ்வளவு பெருசு தெரியுமா? இங்க பூமியில இருக்க எவரெஸ்டை விட 3 மடங்கு அதிக ஹைட் உள்ளது. இங்க போலவே அங்கே எரிமலைகள் இருக்கு. ஆனா அது எதுவுமே இப்ப ஆக்டிவா இருக்க மாதிரி தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் அட்மாஸ்பியர், வளிமண்டலம். பூமியில இருக்க காத்துல 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், மீதி 0.04% கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் கொஞ்சம் லெவல்ல மற்ற வாயுக்கள் இருக்கு. ஆனா செவ்வாய் கிரகத்துல மனிதர்களால, உயிரினங்களால சுவாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா பூமியில இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட். அங்க கார்பன் டை ஆக்சைடு 96% இருக்கு. ஆக்சிஜன் லெவல் பாத்தீங்கன்னா 0.145% மட்டும்தான். இன்னொன்னு, மார்ஷியன் அட்மாஸ்பியர் ரொம்ப தின்னானது. எந்த அளவுக்குன்னா பூமியோட கம்பேர் பண்றப்போ 100 மடங்கு செவ்வாய் கிரகத்துல அடர்த்தி குறைவு. இன்னொன்னு, செவ்வாய் கிரகத்துல பாத்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வறட்சியா இருக்கும், இல்ல ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். எவ்வளோனா உறைப்பனி அளவுக்கு குளிர்ச்சியா இருக்கும். கிளைமேட்டே ஒரு மாதிரி ஹார்ஷா தான் இருக்கும். ஆனா அங்க உயிரினங்கள் வாழ தேவையான லிக்விட் வாட்டர் ரெசர்வாயர் கண்டுபிடிச்சாங்க. சோ இதெல்லாம் தான் செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள். இப்படி இருக்க நிலையில சமீபத்துல எலான் மஸ்க் வெல்கம் டு மார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணாரு. அந்த வீடியோல ஸ்பேஸ்ஷிப், ஸ்கை கிராப்பர்ஸ், கட்டடங்கள் அப்படின்னு அழகழகா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங். அதுதான் முக்கியமானது. என்னன்னா பசுமை. எங்கேயுமே மரங்கள் இல்ல, காடுகள் இல்ல. ஏதோ ரோபோக்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வெல்கம் பண்ற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாக்குறப்போ டெஸ்லா ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே இருந்துச்சு அந்த வீடியோ பாக்குறப்போ. இந்த நிலையில ஸ்பேஸ் எக்ஸோட 23வது ஆண்டு விழாவை ஒட்டி இலான் மஸ்க் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டாரு. என்னன்னா, அடுத்த வருஷ கடைசியில டெஸ்லாவோட ஆப்டிமஸ் ஹியூமனாய்டு ரோபோ ஸ்டார்ஷிப் விண்கலம் மூலமா செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறது தான். இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா 2029ல மனிதர்களை செவ்வாய்க்கு அனுப்பலாம். ஆனா அதை விட கூடுதல் வாய்ப்பு 2031ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த ஆப்டிமஸ் ரோபோ இனிஷியலா ரொம்ப சாதாரணமா ஃபேக்டரி டாஸ்க்லாம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ அதுக்கு வந்த வாழ்வு செவ்வாய் கிரகத்துக்கு போக போகுது. இதெல்லாம் என்னங்க, சும்மா சாதாரணமா நடக்குது, சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது போய் செவ்வாய் கிரகத்துக்கு போற மிஷனுக்குலாம் ரெடியா இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு. நம்ம கிட்ட கூட மங்கள்யான் 2 திட்டம் ரெடியா இருக்கு. மார்ஸ் லேண்டர் மிஷன். செவ்வாய் கிரகத்துல விண்கலத்தை தரையிறக்கி ரோவர் மூலமா ஆராய்ச்சி பண்றதா நம்மளுடைய பிளான். 2035க்குள்ள இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன், 2040ல முதல் இந்தியன் நிலாவுல காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு தெரியுமா? மகாராஷ்டிரா மாநிலம் புனேல மஸ்க் ரோபோட்டிக்ஸ் கம்பெனி பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷனுக்காகவே, எஸ்பெஷலி மூன் அண்ட் மார்ஸ்ல ஆராய்ச்சி பண்றதுக்காகவே ரோபோக்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. முகேஷ் பங்கரோட இந்த கம்பெனில
செவ்வாய் கிரகத்துல ஆராய்ச்சி பண்றதுக்காக ஸ்பேஷியோ பிரைம், ரோபோ பிரைம் அப்படிங்கிற ரோபோக்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாசாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நிலாவுக்கு மனிதர்கள் அனுப்பணும், அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்துக்கும் ரோபோக்கள் அனுப்பாம அங்கேயும் மனுஷங்களையே ஃபர்ஸ்ட் அனுப்பணும் அப்படின்ட்டு தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு சைனாவை பார்த்தோம்னா 2035க்குள்ள ஒரு டீமை எப்படியாச்சும் மார்ஸுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு தீயா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேத்துக்கு முன்னாடியே மஸ்கோட ஸ்டார்ஷிப் அதோட வேலையை கச்சிதமா முடிச்சிரும் அப்படின்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டார்ஷிப் இன்னும் டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஏன்னா சமீபத்துல கூட ஸ்டார்ஷிப் மெகா ராக்கெட் வானத்துல வெடிச்சு சிதறினதை நம்மளே பார்த்திருப்போம். Guys, get back to the cockpit. சரி, ஸ்டார்ஷிப்போட பிழைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு மஸ்க் சொன்னது போலவே ஃபியூச்சர்ல பயங்கர கஷ்டமான டாஸ்க் செய்யற அளவுக்கு ஆப்டிமஸ் ரோபோக்கள் மேம்படுத்தப்பட்டா செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்கள் போக ரோபோக்கள் பாதை போட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். மார்ஸை காலனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மஸ்கோட ஐடியாவுக்கு பலர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் மார்டின் ரீஸ் என்ன சொன்னார்னா, ஏங்க பூமியிலே பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, இங்கே சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாக இருக்கு, காலநிலை மாற்றத்தால் நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் போய் செவ்வாயில் போய் நீங்கள் காலனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட கடுமையாக விமர்சிச்சாரு. மார்ஸுக்கு மாஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறது தானே மஸ்கோட ஐடியா. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக மைக்ரேட் ஆனவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, கை கால்களில் விலங்கு பூட்டி கிட்டத்தட்ட விலங்குகளை மாதிரியே ராணுவ விமானத்துல நாடு கடத்தினாங்க அப்படின்னு பலரும் கடுமையா விமர்சிச்சாங்க. இப்ப மஸ்க் என்ன சொல்றாருன்னா, இங்க பூமியில இருக்க பிரச்சனைகளை தீர்க்க முடியாததால வேற வழி இல்லை அப்படின்ட்டு மார்ஸுக்கு மனிதர்களை குடிபெயர செய்யணும் அப்படிங்கிற பிளான சொல்லியிருக்காரு. மஸ்கோட பிளான் அப்புறம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு டேஞ்சரஸ் இல்யூஷன் அப்படின்னு மார்டின் ரீஸ் கடுமையா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்படி அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பலரும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல மஸ்க் ஒரு போல்டான ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இன்னும் 20-30 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா மனுஷங்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. அவரோட எய்ம் வெறும் விண்வெளி வீரர்களை மட்டும் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறது கிடையாது, மனிதர்களை, சாமானிய மனிதர்களையும் அனுப்பணும் அப்படிங்கிறது தான். ஆனா இன்னும் ஆப்டிமஸ் ரோபோக்கள் ரெடி ஆகணும், ஸ்டார்ஷிப் தயாராகணும், இப்படி பல தடைகள் முன்னால இருக்கிறதால மஸ்க் தன்னோட குறிக்கோள்ல நிலையா இருப்பாரா, இல்ல இன்னும் ஆராய்ச்சிகளை தீவிரப்படுத்தி செவ்வாய் கிரகத்துல முதல்ல காலடி எடுத்து வைக்கிற பெருமையை ரோபோக்களுக்கு தராம மனிதர்களுக்கு தருவாரா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.